ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து காலை டிஃபனுக்காக நான் செய்கிறேன்றதுனால நான் ஓவர் நைட்டே வந்துட்டு பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு ஒரு 100 பட்டாணி ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு, சூப்பராக ஊறிருக்கு. இது நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இந்த குருமா. இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் எப்படி அரைஞ்சால் போதும். அதே மாதிரி தக்காளி நீல வாக்கில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய கேரட்டு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். சும்மா லேசாக வதங்கினா போதும், ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வதங்கிச்சு பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி காய்கள்லாம் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், பட்டாணி கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காயை போட்டு ஒரே விசில் ஆஃப் பண்ணிவிட்டா காய் திட்டமாக வந்திருக்கும். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கொஞ்சோண்டு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சுட்டு விசில் அடங்கிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகலாம் பரவாயில்ல. நம்ம வந்து காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே விசில் வச்சு நிறுத்திட்டு நம்ம சரியாக போயிடும். காய் வந்து ஒரு விசிலே நல்லா வெந்துடும். இது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போடலாம். நீங்கள் பச்சை மிளகா போடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதில் பச்சை மிளகா போட்டணும். அப்போ மிளகாத்தூள் போட தேவையில்லை. நான் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரே விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து ஆறிடுச்சு. நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி நிறைய விட தேவையில்ல, சும்மா ஒரு 1/4 டம்ளர் விட்டாலே போதும். இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இதை அரைச்சாச்சு, நல்லா மைய அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா மைய அரைச்சிருக்கேன். குறப்பாக இருக்கக்கூடாது. சின்ன தேங்காய் எடுத்துருக்கேன், அதில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். தேங்காயும் நல்லா மைய அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிட்டு 1 பை 1 எல்லாம் சேர்த்து கொண்டு தான் விசில் அடங்கிடுச்சு. காயும் நல்லா பாருங்கள், ஒரே விசில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு விசிலையும் நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு எல்லாம் 1 பை 1 சேர்த்துட்டா குருமா ரெடி. நம்ம தாளிக்கிறது வந்து ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ ஒரு 2-3 இதழ், 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எல்லாமே அதில் சேர்த்துடலாம். வந்து பொரிஞ்சிச்சு, தாளிச்சாச்சு. இப்போ அதை கொட்டிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் அலசி ஊற்றிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுது போட போகிறோம். அது வந்து நல்லா திக்னஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றாதீங்க. சும்மா ஒரு கொதி வரட்டுன்னு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு
கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி போட்டால் குருமா ரெடி. நம்ம வந்து பட்டாணி வேக வைக்கும் போது தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து இந்த குருமாக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். நான் சைட் பை சைடு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வந்துட்டுருக்குது. குருமா ரெடியாகவும் இட்லி வேகவும் சரியாக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்ச வந்து தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி வேணாம், லைட்டாக. அவ்வளோதான், கொதி வந்ததுன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான் பாருங்கள். உப்பு காரம் பார்த்துங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்ல ஃப்ளேவர் தரக்கூடிய புதினாவையும் கொத்தமல்லி அதில் சேர்க்க போகிறோம். சும்மா ஒரு கையில் 4-5 புதினால, அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லதும் கூட. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. திக்னஸ் பாருங்கள். எங்களுக்கு தேவையான திக்னஸ் எனக்கு மீடியமாக, ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தண்ணியில் நான் மீடியமாக இறக்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ, கொஞ்சம் திக்னஸ் வேணால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை தண்ணியாக சாப்பிட்றேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். வெஜ்ஜு குருமா ரெடி. இப்போ நம்ம இட்லியில் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுட சுட இட்லியும் சூப்பரான வெஜிடபிள் குருமாவும் ரெடி. எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி மாவு வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அது லிங்க் கொடுக்குறோம், பாருங்கள். இட்லி எப்படி சாஃப்டாக பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. வேறு ஒரு வீடியோவோட அப்புறம் பார்க்கலாம். பாய்.